இன்றைக்கி பாலிட்டியில் அட்டவணைக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். 12 அட்டவணை இருக்கா, 12 அட்டவணைக்கான ஷார்ட்கட்டு. அதுக்குள்ளே உள்ள நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து தனித்தனியாக அட்டவணை வரப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு அதோட அட்டவணைனா என்ன, அந்த அட்டவணை எதை பற்றி சொல்லுது அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அட்டவணை வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதாவது அந்த மாநிலங்களோட பெயர் மாற்றம் பற்றி தான் பேசும். அதனால தான் சொல்ல, இது வந்து பெயர் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். அதனால் முதல் அட்டவணை வந்து என்ன சொல்லுது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ட்டு 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் எல்லைகள் மற்றும் பெயர்களை பற்றி. அப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம போனோன்னே என்ன சொல்லுவாங்க, உன்னோட நேம் என்ன அப்படின்னு தானே கேட்பாங்க. ஒரு ஆஃபீஸில் நமக்கு இன்டர்வியூ போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, உன்னோட நேம் என்ன. அப்போ முதலாக எடுத்தால் என்ன சொல்லுவாங்க, நேம் தான் கேட்பாங்க. செகண்ட் ஒன் வந்து அட்டவணைக்கு என்னென்னா சம்பளம், படிகள், சலுகைகள் இருக்குது. சம்பளம், படிகள், சலுகைகள் அப்படிங்கிறது வந்து போனோடனே நம்ம நேம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உன்னோட சேலரி என்னன்னு சொல்லு. சேலரி வந்து நமக்கு சொல்லுவாங்க, நான் உன்னோட சேலரியை சொல்லிடுவாங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு பிஎஃப் பிடிப்போம், இந்த மாதிரி உனக்கு போனஸ்லாம் கொடுப்போம், தீபாவளி பொங்கல்னா போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ ஃபஸ்ட்டு நேம் கேட்பாங்க, அடுத்து உன்னோட சேலரியை சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் அட்டவணைன்னு பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. உனக்கு ஓகேனா நீ வந்து உறுதிமொழி எடுத்துக்கோ, நான் இந்த மாதிரிலாம் வேலை செய்வேன், இப்படிலாம் பண்ணுவேன், கரெக்டாக இருப்பேன், இந்த வேலையில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து உறுதிமொழி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. நாலாவது என்ன சொன்னாங்க, ராஜ்யசபா இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் அந்தந்த டாபிக் வரப்போ நான் உங்களுக்கு ஏன்னா சொல்கிறேன், 1-2 எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த அட்டவணைனா இதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரியாதவங்க ஃப்ரெஷர்ஸ்லாம் இருப்பீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். மொட்டை மனப்பாலாம் பண்ணால் டிஎன்பிசி பொறுத்தவரையும் படிக்கிறது ரொம்ப ரேருங்க. நானே 1.5 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். ஏதோ இப்போ ஓரளவு படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் க்ளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கும் கொஞ்சம் என்னால் ஒருத்தர் பிரோஜனமாக இருந்தால் நல்லது தானே. உங்களுக்கும் மைண்டில் என்ன மாதிரி இருக்கும், எனக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்ல. இப்போ 4வது அட்டவணை ஆல்ரெடி நான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ரிவிஷன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். 4வது அட்டவணை என்ன சொன்னாங்கன்னா ராஜ்யசபா இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. சொன்னேன்னா இதான்ப்பா உன்னோட பிளேஸு, நீ போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபா இடஒதுக்கீடு. 5வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா எஸ்சி எஸ்டி பகுதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றி சொல்லுது. இடத்தை சொன்னதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து அந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்கன்னா, நான் அதாவது ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். சொன்னோன்னே இதெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டிலாம் உட்காந்துருப்பாங்க. நீ இந்த உட்காந்து எல்லாம் ஷெட்யூல் ஏரியா பற்றி உட்காந்து ஒர்க் பண்ணுற பிளேஸு, நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துல உட்காரணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. 5வது வந்து எஸ்சி எஸ்டி பகுதிகளுக்கான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள். 6வது அதுதான் வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 5, 6 ஒன்றா வந்துடும். இதில் வந்து ஏடிஎம்எம் அப்படின்னு இருக்கும். ஏடிஎம்னா ஒரு ஷார்ட்கட்டு. ஏம்னா அஸ்ஸாம். ஏடிஎம் மனசில் வச்சுக்கோங்க. எம்ங்கிறது ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ ஏனா வந்து அஸ்ஸாமு, டீனா வந்து திரிபுரா, எம்னா வந்து மேகாலயா, எம்னா வந்து மிசோரம். எழுதி வச்சுக்கோங்க தனியாக. எனக்கு ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு இதிலேயே சொல்கிறேன். நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் இன்னொரு நோட்டில் எழுதி வச்சுக்கேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. 5வது அட்டவணை வந்து எஸ்சி எஸ்டிக்கான பகுதிகள் பற்றி பேசும். 6வது நான் உங்ககிட்ட அதானே சொன்னேன். 6வது அட்டவணை வடகிழக்கு மாநிலங்களில் எஸ்டி பகுதிகளுக்கான, இது வடக்கு சைடு சேம் அதுதான். அதான் நான் சொன்னேன். 5, 6 எஸ்சி எஸ்டிக்கான அந்த ஷெட்யூல் ஏரியா பற்றி பேசுகிறது தான். 7 வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வந்து ஷார்ட்கட் போடுறப்ப பேசிக்கிட்டோம். 7னா என் ஃப்ரெண்டு கௌசியோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. அப்போ 7னாவே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வரும். ஸோ நம்ம இதை வந்து இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நமக்கு மைண்டில் வந்துடும். இப்போ 7வது அட்டவணை அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளிடையேனா அதிகார பகிர்வு. இப்போ 7னாவே என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அதிகாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்குவேன். 7 முடிஞ்சிச்சுல. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதில் வந்து என்னென்ன ஒன்றிய மத்திய பட்டியல் என்ன வரும், மாநில பட்டியல் என்ன, பொது பட்டியல் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு அந்தந்த டாபிக் வரப்போ சொல்கிறேன், ஓகேங்களா. அப்போ 8வது அட்டவணை வந்து மொழி. 8ங்கிறது வந்து மொழி. இது வந்து 8வது அட்டவணை பார்க்குறோம். 8வது அட்டவணை அப்படிங்கிறது வந்து மொழிகள் பற்றி பேசுது. மொழிங்கிறது வந்து எட்டாத விஷயம். நமக்கு வந்து தமிழ் மட்டும்தானே தெரியும், தமிழ் ஆர் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தானே, அது வந்து எட்டாத விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டது. அதை எட்டாத விஷயம் மொழி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது நம்ம படித்து தான் ஆகணும், டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே படித்து தான் ஆகணும். அது வந்து இப்போது இடையில நான் படிக்கிறப்ப வேணால் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்து 9வது அட்டவணை வந்து பல்வேறு வகையான சட்டங்கள் மற்றும் விதிகள் பற்றி சொல்லுது. 9 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு இது இஷ்யூஸ் ஆகிற போது. 9வது அட்டவணைங்கிறது அவங்களுக்குன்னு
திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும், எங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது அட்டவணை அப்படின்னா கட்சி தாவல். 10 ரூபா கொடுத்தா கட்சி தாவிடுவாங்க. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் கட்சி தாவிடுவாங்க. 10வது அட்டவணை கட்சி தாவல். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு வருது. அடுத்து வந்து 11வது அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகள் மற்றும் கிராம பாலிகா சட்டம் அப்படிங்கிறாங்க. 11வது அட்டவணை அப்படிங்கிறது பஞ்சாயத்து வச்சா ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது போகணும். வீட்டுக்கு ஒரே ஒருத்தராவது போகணும். பஞ்சாயத்து வச்சா ஒரு ஃபேமிலிக்கு ஒரே ஒருத்தராவது அந்த பஞ்சாயத்தில் போய் அட்டன் பண்ணணும். ஒரே ஒருத்தராவது போய் அட்டன் பண்ணணும். 12வது அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள் அல்லது நகர்பாலிகை. நகரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நகரத்தில் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நகரத்தில் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் உங்களுக்கு உள்ளெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகவே முடியாது. இந்த வாட்டி உங்களுக்கே தெரியும் குரூப் 4ல் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. நம்ம வந்து ஜிஎஸ் பொறுத்தவரையும் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படித்தாகணும். ஓகேங்களா? திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னேன்ல. பெயர்கள் நீங்கள் இருக்குது பாருங்கள். உங்கள் நேம் என்னன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன்ல. செகண்ட் அட்டவணை என்ன சொல்லுது? சம்பளம் மற்றும் படிகள். அடுத்து வந்து உங்களோட சேலரியை சொல்கிறாங்க. தேர்ட் அட்டவணை என்ன சொல்லுது? பதவி பிரமாணம் பற்றி பேசுது. தேர்ட் அட்டவணை வந்து பதவி பிரமாணம் பற்றி பேசுதுன்னு சொன்னேன்ல. பதவி அதான் 3 உன்னோட பதவி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. பதவி பிரமாணம் உன்னோட உறுதிமொழியை நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. 4வது அட்டவணை வந்து ராஜ்யசபா இடஒதுக்கீடு பற்றி பேசும். இதுதான் உன்னோட இடம், நீ அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. 5வது அட்டவணை வந்து எஸ்சி எஸ்டிக்கான பகுதிகள். அதான் இதெல்லாம் எஸ்டிக்கான ஷெடியூல் ஏரியா. இதெல்லாம் நீங்கள் உட்காந்துக்கணும், தனித்தனியாக உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரிக்காக சொல்கிறாங்க. 6வது அட்டவணை 5, 6 அப்படியே ஒரே கண்டினியூட்டி தான் மைண்டில் வச்சுக்க சொன்னேன். 7வதுங்கிறது என் ஃப்ரெண்டு சொன்னேன், அவங்களோட ஹஸ்பண்ட் அதிகார பகிர்வு. ஓகேங்களா? இப்போ 7வது அட்டவணை அப்படிங்கிறது அதிகார பகிர்வு. அடுத்து வந்து 8வது அட்டவணை மொழிகள் பற்றி கூறுவது. அதான் 8னா 8 மொழி வந்து 8வது இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அப்போ 8வது அட்டவணை வந்து மொழிகள் பற்றி கூறுவது. அடுத்து வந்து 9வது அட்டவணை சட்டங்கள் மற்றும் விதிகள். அதான் திருநங்கைகள்லாம் எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்குறாங்களா, விதிகள் சட்டம் போடணும்னு சொல்கிறாங்க, ஆக்ட் போடணும்னு சொல்கிறாங்க. அதான் 9வது அட்டவணை சட்டங்கள் மற்றும் விதிகள் பற்றி பேசும். 10வது அட்டவணை வந்து கட்சி தாவல். 10 ரூபா கொடுத்தா கட்சி தாவிடுறாங்க. 10 ரூபா கொடுத்தா கட்சி தாவிடுறாங்க அப்படின்னு சொல்லுது. 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ். அதான் ஒரு ஏரியாவில் வந்து பஞ்சாயத்து வச்சாங்கன்னா ஒரே ஒருத்தராவது அந்த வீட்டில் இருக்கவங்க போகணும். ஒரே ஒருத்தராவது அந்த வீட்டில் இருக்கவங்க போகணும் அப்படிங்கிறது. 12வது அட்டவணை வந்து நகராட்சி. அதாவது சிட்டிஸில் நகரத்துலலாம் வந்து 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. நகரத்துலலாம் வந்து 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.